ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி பிரியாணி மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 5-6 வரமிளகா, 3 ஸ்பூன் கொத்தமல்லி, ஏலக்காய், ஸ்டார் பூ, கிராம்பு, ஜாதிபத்திரி, பட்டை, பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சிம்பிளாக கொஞ்சமாக செய்கிறதுல நான் செஞ்சு காட்டுறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். அடுப்பை இன்னும் பற்ற வைக்கல. மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருக விட்டுற வேண்டாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பொடிச்சு வச்சுக்குவோம். இந்த மசாலா பிரியாணி எல்லா பிரியாணிகளுக்குமே நம்ம போட்டுக்கலாம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மஷ்ரூம், வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு, கறி குழம்புக்கும் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். கருக விடாமல் நம்ம மீடியம் ஃப்ளேம்லே ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா புகை வருது பாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம். கருக விட வேண்டாம். நல்ல வாசனை வருது வறுக்கும் போதே. இதை நல்லா நம்ம பொடிச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதத்துக்கு யூஸ் ஆகும். இந்த மசாலா நான் பவுட்ரு பண்ணிட்டேன். மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பிரியாணி செய்யும் போதெல்லாம் இதிலேருந்து 1 ஸ்பூன் போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரியாணி. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.